பொதுவாகவே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை ரன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். அதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். HTML இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. வெப் ப்ரௌசரில் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு சர்வர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ டிசைனிங் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் நம்ம டேட்டா கொடுப்போம், அது ரெப்ரசன்டேஷன் ஒரு ப்ரெசன்டேஷன் ஆர்டரில் வியூ ஆகும், டிஸ்பிளே ஆகும். ஹலோ எவ்ரிவன், நான் தமிழ்செல்வன். வெல்கம் டு தமிழ் கோடிங் கிளாஸ் யூடியூப் சேனல். இந்த வெப் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் கிளாஸ்ல நம்ம முத லேர்ன் பண்ண ஆரம்பிக்க போற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து HTML. இப்போ நம்ம வந்து HTML ரன் பண்றதுக்காக மட்டும் கிடையாது, பொதுவாகவே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரன் பண்றதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். அதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட். அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் போயிட்டு VS கோட் அப்படி டைப் பண்ணிப்போம். டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. இதில் ஃபர்ஸ்ட் வர டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாட்ஃபார்முக்குமே வந்து சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து விண்டோஸ், ஸோ அதனால நம்ம விண்டோஸ்க்கானதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன், இன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க உங்களோட கம்ப்யூட்டரில். இப்போ VS கோடை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டில் போயிட்டு VS அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த இன்டர்ஃபேஸ் தான் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட இன்டர்ஃபேஸ். இதுல எல்லா டைப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே நம்ம ரன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான IDE சாஃப்ட்வேரா இருக்கிறதுனால நான் இந்த சாஃப்ட்வேரை உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றேன். இதில் தான் நம்ம HTML எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே, வெப் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் நான் சொல்லணும் எல்லாத்தையுமே நம்ம இந்த சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் வெப்சைட்டுமே நம்ம இதில் தான் ஒர்க் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம். இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேரை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட வெப்சைட்டோட டாக்ஸ் அப்படின்ற இந்த ஐக்கான மெனு பாரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டிங் ஸ்டார்டட் அப்படின்ற டாபிக் வந்து வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க எதுக்காக இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்றது, எந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஓவர்வியூவாக எவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் JavaScript, JSON, HTML சொல்லிட்டு ஓவர்வியூவாக எவ்வளோ லாங்குவேஜஸை இதில் டைப் பண்ணி ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTML தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். HTML கிளிக் பண்ணீங்க அப்படின்னா HTML இன்டெலிஜென்ஸ் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா நம்ம கோடிங் வந்து டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இன்ஸ்டடாக கோடிங்ஸை வந்து கால் பண்ணிக்கலாம், சின்ன ரெஃபரன்ஸ் மூலியமாக கால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு உள்ள போயிட்டு HTML ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு HTML ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது, ஒரு பொதுவாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ரன் பண்ணோம்னாலே நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிற ப்ரோக்ராம்ஸுக்கு முதல்ல ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம எல்லா ஃபைல்ஸுமே சேவ் பண்ணணும், அதுல இருந்து தான் நம்ம ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் ரன் பண்ணும்போது நமக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் போயிட்டு ஃபைல்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிடுங்க. நான் டெஸ்க்டாப்ல வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டேன். அதை HTML அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கீழே கொடுத்தீங்க அப்படின்னா HTML ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி வச்சது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல நம்ம ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க HTML அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிருக்கிறத நீங்க நேரா பார்க்கலாம். அதுக்கு நேரா வந்துட்டு நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண போற HTML ப்ரோக்ராம்க்கு ஒரு நேம் கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம HTML ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா HTML ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டைப்ல சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணணும். .html அப்படின்னு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் பண்ண போறேன், அதனால ஃபர்ஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். டாட் வச்சுட்டு HTML ஃபைல் எக்ஸ்டென்ஷன் HTML அப்படின்னு கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ன்றது கிளாஸோட ஃபைலோட நேம், .html அப்படின்றது அந்த ஃபைலோட டைப். இப்போ என்டர் கொடுத்தா அப்படின்னா எனக்கு வந்து இங்க சைட் மெயின் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு, HTML பேஜ். இதுல தான் நம்ம வந்து கோடிங்ஸை ரன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். நீங்க HTML ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஒரு வெப்சைட்டை நீங்க ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு
சம் பேக்கேஜஸ்லாம் வந்து இதுல இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்போ நம்ம வெறும் சாஃப்ட்வேரை தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறோம். நான் ஆல்ரெடி எல்லா பேக்கேஜுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்ட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி அதை இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ இதுல வந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஐகான்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோரர் ஐகான், அதுக்கப்புறம் சர்ச் ஐகான், அதுக்கப்புறம் வந்து சர்ச் கண்ட்ரோலர். இப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரன் பண்ண போறோமோ அதுக்கான பேக் எக்ஸ்டென்ஷன் இங்க டைப் பண்ணிட்டு எது உங்களுக்கு தேவையோ அந்த சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து HTML ப்ரோக்ராம் ஒர்க் பண்ண போறதுனால நம்ம வெப் ப்ரௌசர்ல HTML ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம வெப் ப்ரௌசர்ல நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு சர்வர் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ லைவ் சர்வர் அப்படின்னு நான் இங்க டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் வந்திருக்க லைவ் சர்வர் சாஃப்ட்வேரை எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் வேற ஒரு லைவ் சர்வர் சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த மாதிரி தான் இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். அந்த இன்ஸ்டால நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். இன்ஸ்டால் ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம டைரக்டா HTML ப்ரோக்ராமை ரன் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல. இப்போ HTML கோடிங்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா HTML இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபுல்லா டேக்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டேக் பேஸ்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் HTML. எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக் அப்படின்ற இந்த டேக் உள்ள தான் வந்து டேட்டாஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம இப்போ HTML என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிசைனிங்காக தான் ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஸோ டிசைனிங் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் நம்ம டேட்டா கொடுப்போம், அது ரெப்ரசன்டேஷன் ஒரு பிரசன்டேஷன் ஆர்டர்ல வியூ ஆகும், டிஸ்பிளே ஆகும் அவுட்புட்ல. ஸோ இப்போ இதுக்கு நம்ம எந்த ஒரு பெருசா டேட்டா கண்ட்ரோல் அது மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து டேக்ஸை கொடுத்துட்டு டேக் உள்ள டேட்டாஸை கொடுத்துட்டு அதுக்கான டிசைனை தான் வந்து அவுட்புட்டை பார்க்க போறோம். ஸோ வெப்சைட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த டிசைனிங் தான். அதுல HTML அப்படின்றது மூலியமா தான், HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலியமா தான் நம்மளால ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல HTML ஓட டாபிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நான் தமிழ்செல்வன், இது தமிழ் கோடிங் கிளாஸ் யூடியூப் சேனல். கோடிங் இஸ் லைஃப்.